ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் புளிக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்டியாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ புளி எடுத்துன்னு இருக்கிறேன். இவ்வளோ புளியை ஒரு இதில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இது ஊற வச்சுட்டு இந்த வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது பாருங்கள், இது மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் நல்லா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா நல்லா நம்மளுக்கு அது வாசனையாக கமகமாக நல்லா வரும். பாருங்கள், எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நெல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டோம்னா அது நம்மளுக்கு புளிக்குழம்பு நல்லா இதுவாக வரும், டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு நல்லா இந்த கோல்டு அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெப்பர் எல்லாத்துலேயுமே இப்போது யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும். பெப்பர் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா இதாகிடுச்சு. பெப்பர் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்க, அந்த நெல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ அந்த நெல்லெண்ணெயுடைய வாசம் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போது அதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே இதுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுட்டுருக்குறேங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாவே அந்த புளிக்குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதுவும் நம்ம நெல்லெண்ணெய் வேறு போட்டு செய்கிறோம் பாருங்கள், அந்த மணமே நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செய்கிறவுடைய இதுவே இதுதான். ஓகே, இதாச்சு. இதில் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு, இதில் இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு இதாகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். இதுக்குள்ள நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், பாருங்கள், 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போவே கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இதுக்கு. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம புளி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி வச்சுன்னு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக தெரியுது. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம இந்த மண் சட்டியில் செய்கிறதுனால அந்த மண்ணுடைய அந்த வாசமும் அந்த நெல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து அந்த பெப்பருடைய ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ நல்லா இது வருது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த புளியுடைய புளி கரைச்சி வச்சுன்னு இருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நம்ம இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா இது கொதிச்சு வந்தால் இந்த திக்னஸ் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு 5 நிமிஷங்க, ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து நம்மளுக்கு பாயில் ஆகிட்டு நல்லா கொதித்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான உடனே நம்ம இது ஆஃப் பண்ணலாம். கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறக்கலாம் இப்போது. வாவ், பாருங்கள், நல்லா இது கொச்சி நல்லா மணமாக அரோமா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த புளிக்குழம்பு ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாகவே அப்படியே இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக நம்ம வெந்தயம் பவுடரு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் போட்டுட்டு ஓகே எவ்வளோ நல்லா ஸ்மெல்லு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம், அந்த பெப்பரு, அந்த கறிவேப்பிலை எல்லாமே எவ்வளோ நல்லா நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்ச நேரம் இதை நம்ம ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டியாகவே தெரியும். அந்த பூண்டு பாருங்கள், அப்படியே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டு எல்லாமே எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். குழம்பு பாருங்கள், இன்றைக்கி புளி குழம்புன்றதால நான் நல்லா அதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னுட்டு இன்றைக்கி நான் ரெட் ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குது. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.